தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. மிதுன ராசி எங்கேயுமே நம்ம மாறிடக்கூடாது, நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்கிற அபிப்பிராயத்தை மற்றவங்க கொடுப்பாங்க. ஸோ சரிவு வராது. எங்கேயும் உங்கள் மனசுலேயும் உங்கள் எண்ணத்துலேயும் இருக்கிற எண்ணங்கள் நிறைவேறும். உங்களை டேமேஜ் பண்ண வாய்ப்பு கிடையாது. கடவுள் அது மாதிரி நல்ல அபிப்பிராயங்களை, வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுப்பார். அதில் குரு ரொம்ப ஹைலைட்டாக உள்ளே போகிறார். எப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் குரு கை கொடுத்து உங்களை தூக்கப் போகிறார்.
ஒரு அதல பாதாளத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் சார், பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறேன் சார், பேங்க்குக்கு போனேன் பணம் எடுக்க முடியாமல் நிற்கிறேன் சார், பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு போனேன் அங்கே ஒன்று வழி இல்லாமல் தவிக்கிறேன் சார். எந்த இடத்துல நீங்கள் இப்போ பொழுதில் நின்னால் கூட கடவுள் அந்த இடத்துல யார் மூலமாகவோ கையை கொடுத்து தூக்குவார். கவலையப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு இது நடக்காது நின்று போயிடும் அப்படி நினச்சா கூட கையை கொடுத்து தூக்கிடுவார். அதனால் முதல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 11வது வீட்டு, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் ராசியிலிருந்து 12வது வீட்டை பார்க்குறார், உங்கள் ராசியிலிருந்து 2வது வீட்டிற்கு வருகிறார். மிதுனத்திற்கு 2வது வீடு குரு உச்சம் பெற்ற வீட்டிற்கு வருகிறார். அவர் எங்கேருந்து உருவாகிறார்னா அவரோட இடத்துலேருந்து 12வது வீடு நீங்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் நடக்கும், ஆசைப்பட்டதை அனுபவிச்சுக்கலாம், வாக்கு பலிதங்கள் ஏற்படும், குடும்பத்தில் மரியாதை ஏற்படும், குடும்பத்தில் ஒரு மரியாதை, சமூகத்திலே ஒரு செல்வாக்கு ஏற்படும், ரொம்ப நாளாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். அது புதுசாக ஏதாவது திங்க் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை எல்லாரும் கொண்டாடுவாங்க. நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுனா இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம். நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா, பண்ணலாம். வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் சார், மேலே ஒரு ஃப்ளோர் எழுப்பலாமா, எழுப்பலாம். இன்னும் கொஞ்சம் வீட்டு மேலேயே கடன் வாங்கலான் இருக்கேன் சார், வாங்கலாம். இது மாதிரி நம்ம செய்கிறதுலையே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான நல்ல நேரம், தைரியமாக இதில் இறங்கலாம். இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதை நீங்கள் நம்பி செய்யலாம். நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் அப்படி ஒரு திறமையை ஏற்படுத்துகிற நேரம், போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நேரம். எப்பேற்பட்ட போட்டிகள் வந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நேரம். எந்த போட்டியும் சமாளிக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் சவால் விடலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ரொம்ப அன்னோன்யம் ஏற்படும், காதல் நல்லா கைகூடும், மனசுக்கு இதமான சில நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்க்கவே இல்லைப்பா அந்த ட்விஸ்ட் ஆண்டவன் பட்டுன்னு மடித்து கொடுக்குறான்ப்பா அப்படின்னு நீங்கள் குருவை நினைக்காத நாளே இருக்காது. எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள், சாண்டல் கலர், எல்லோ கலர்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். பொன்னிறம்னு சொல்லுவாங்க, அந்த பொன்னிறம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். ஏன்னா 12வது வீடு இந்த இருக்கிற இடத்துலேருந்து 12வது வீடுன்னும் போது தெரியாமல் சில விரயங்கள் வரும், அதுதான் லாபம். அதாவது எப்படின்னா இப்போ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு பொருள் வாங்கிறது, பிஸ்னஸுக்காக நம்ம தொகையை அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம், வீட்டுக்காக புது பொருட்கள் வாங்கிறது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுங்க. அதுதான் ராசிக்கு 2வது வீட்டில் குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். அதுமாரி பேச்சு திறமை முன்னேறும். சில பேருக்கு இந்த குழந்தைங்க, அதை என்ன குழந்தை சொல்கிறோம் இல்லைங்களா, குழந்தை எங்களுக்கு சரியாக உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, மன வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு சில பேர் பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் மன வளர்ச்சி இப்போ அதிகமாகும். மிதுன ராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு மன வளர்ச்சி அதிகமாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த குறைகள்லாம் இப்போ ரொம்ப அழகாக நிவர்த்தி ஆகும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என் பிள்ளை நல்லா பேசுகிறாங்க, நல்ல பிரெயின் அவனுக்கு ஆக்டிவ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்ல முடியும் உங்களால். தடுமாற்றத்தில் உள்ள பெரியவர்கள், வயசில் ரொம்ப பெரியவராக இருப்பீங்க, தடுமாற்றம் இருப்பீங்க இந்த நேரத்தில். அதாவது பிள்ளைங்களால் நமக்கு மனக்கசப்புகள், குடும்பத்தில் மனக்கசப்புகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ விலகி உங்கள் பேச்சுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து இவர்கிட்ட ஒரு காரியத்தை நடத்தணும்னு பிள்ளைங்கள்லாம் நம்மள்கிட்ட வருவாங்க. பயணங்கள் யோகத்தை கொடுக்கும். சில ஊருக்கு போயிட்டு வர்றது லாபத்தை கொடுக்கும். அதனால் ஏதாவது ஊருக்கு பயணங்கள் வந்ததுன்னா தவிர்க்க வேண்டாம். இப்போதைக்கு நான் வரலை, போகலை, என்னால் முடியல அப்படின்லாம் சொல்லாமல் தைரியமாக இறங்குங்க. குடும்பத்தை ஒற்றுமையோடு கொண்டு போவதற்கான அற்புதமான நேரம் மிதுன ராசி. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வியாழக்கிழமை குரு பகவானை சென்று வழிபாடு பண்ணுங்கள். குருக்கிட்ட டைரெக்டாக நீங்கள் என்ன துன்பத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும் அந்த துன்பம் வருத்தம் குரு பார்வை பெற்று உடனடியாக குரு தன் கையை கொடுத்து தூக்குவார், நம்பலாம். கை கொடுக்கும் கை, இதுவும் பலமான கை, அபய கரம்னு சொல்லுவாங்க. அபயஹஸ்தம், அபயக்கரம்.
நம்ம கஷ்டத்தில் கை கொடுத்து குரு பகவான் உங்களை தூக்க போகிறார். அதனால் நல்ல நேரம். இந்த நேரங்களை நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நிச்சயமாக இத்தனை நாள் ஏற்படக்கூடிய கௌரவ குறைச்சல்கள்லாம் விலகி கௌரவத்தை நீங்கள் பார்க்க முடியும். மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்க முடியும். சில பேர் வீட்டில் சில பிரிவுகளே இருந்தாலும் அந்த பிரிவு தெரியாமல் அதில் ஒரு சந்தோஷத்தில் பரவாயில்ல இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும். நல்லது நடக்கும். குரு பெயர்ச்சி மனபலத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.